சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துருக்கேங்க. அதில் தண்ணி இந்த சொரா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஆற வச்சுட்டு தோலை நீக்கிடலாங்க. தோலை நீக்கியாச்சுங்க. இப்போ இதை நம்ம இப்படியே உதுத்திக்கலாம். நல்லா உதுத்திக்கணுங்க. கடையில் வாங்குறப்போ பால் சொரான்னு கேட்டு வாங்கினோங்க. அதுதான் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிடிக்காதவங்க கூட பிடிக்குங்க. இது பாருங்கள், நல்லா ஊற்றிட்டேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம். ஜீரகமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு. மிளகாய் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனுங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ சின்ன வெங்காயம் தாங்க ஒரு 15 வெங்காயம் போடணுங்க. பொடியாக நறுக்கி, அதுதாங்க முக்கியம். இதை வந்து நம்ம கோல்டன் கலரில் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. மாடி தோட்டத்தில் விளைஞ்சா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சொராவை போடுறோங்க. பிசைஞ்சு வச்ச சொராவை ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் பிரட்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பிரட்டிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இது மாதிரி சாப்பிட்டோன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்குங்க. பால் சுரா. அது தவிர வளரும் குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா தசை எலும்புங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அப்புறம் மூளையில் உள்ள ரத்த ஓட்டத்தை சீராக வச்சு மூளையை பாதுகாக்குது. மூளையில் உள்ள ரத்த ஓட்டத்தை சீராக வச்சு மூளையை பாதுகாக்குதுங்க. தவிர இது பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க. ரத்த அழுத்தத்தை நல்லபடியாக வச்சுக்கும். அதனால் இருதயத்தை பாதுகாக்குது. இனிமையா ரத்த சோகை இதெல்லாம் வந்து பாதிப்பு வந்து கம்மியாகுங்க. இதை வந்து விட்டமின் B12 இருக்கிறதுனால நம்மளுக்கு எனர்ஜியாக வச்சுக்கோங்க. சோர்வாக இருக்கிறப்போ நம்மளுக்கு எனர்ஜியாக வச்சுக்கோம். இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேங்க. பிரட்டிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். துருவல் ஒரு பிரட்டிக்கலாம். சூப்பரான சொரா புட்டு ரெடிங்க.